வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பேஸை பற்றின டாப் 15 ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல் ஃபேக்ட் என்னென்னா, ஸ்பேஸ் சைலண்ட்டாக இருக்குமா இல்லை நாய்ஸாக இருக்குமான்னு சில பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்லி சைலண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், இங்கே பூமியில் சாதாரண தீக்குச்சி வரசினாலோ இல்லை லைட்டரை பற்ற வச்சாலோ அவ்வளோ சவுண்டு வருது. ஆனால் ஸ்பேஸில் சூரியன் எரியிறப்போ சவுண்டு வராமையே இருக்குன்னு உங்களுக்கு டவுட் வரும். கண்டிப்பாக சூரியன் எரியிறப்போ சவுண்டு வரும். ஆனால் அது ட்ராவலாக இருக்குது, அட்மாஸ்பியர் ஸ்பேஸில் இல்லாதனால அந்த சத்தம் நமக்கு கேட்குறதில்ல. பூமியில் அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால அது வழியாக சவுண்டு ட்ராவல் ஆகி நம்ம காது கேட்குது. அப்படி ஸ்பேஸில் ஏர் இருந்துச்சுன்னா சூரியன் எரிய சத்தம் எவ்வளோ கேட்குன்னா, நம்ம பக்கத்தில் ட்ரெயின் ஹாரன் எவ்வளோ அடித்தா எவ்வளோ சத்தம் கேட்குமோ அந்த அளவுக்கு சத்தம் கேட்குமா. இதில் செகண்ட் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம சோலார் சிஸ்டம்லேயே அதிக ஹீட்டான பிளானட் எதுனா அது வீனஸ் தான். இயற்கையோட விதிப்படி பார்த்திங்கன்னா, நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த பிளானட்டாக இருந்தாலும் அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்படி பார்த்தா மெர்க்குரி தான் நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே ஃபஸ்ட்டு பிளானட். அப்போ அதுதான் ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். ஆனால் அதை விட ரெண்டாவது பிளானட்டான வீனஸ் தான் அதிக ஹீட்டாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, வீனஸில் அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால சூரியன்லேருந்து வரக்கூடிய அதிக வெப்பம் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் அப்படியே உள்ளே மாட்டிக்கிறதுனால அந்த பிளானட் ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதனால தான் அந்த பிளானட் ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. மூணாவது ஃபேக்டர் என்னென்னா, நம்ம சூரிய குடும்பத்திலேயே பூமி மற்றும் செவ்வாயை தவிர மற்ற அனைத்து கோள்களிலும் உயிர்கள் வாழ்வதற்கான தகுதியே இல்லைன்னு ஆராய்ச்சியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் மார்ஸில் உயிரினங்களை குடியேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்காக டெஸ்லாவோட ஃபவுண்டரான எலான் மஸ்க் அந்த முயற்சியில் இறங்கிட்டு இருக்காரு. நாலாவது ஃபேக்ட் என்னென்னா, நம்ம பிளானட்டான எர்த்தில் எரிமலைகளாக ஹாட்டஸ்டான லாவாவை கக்கி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்படி இல்லாமல் ஐஸை கக்கிற எரிமலையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி எரிமலைகளில் எங்கே இருக்குன்னா, சாட்டனான மூணான டைட்டன்லேயும் ப்ளூட்டோவிலையும் அண்ட் ஜூபிட்டர் மூணான யூரோப்பாவிலையும் இந்த மாதிரி எரிமலைகள் இருக்குதாமா. இதில் அஞ்சாவது ஃபேக்ட் என்னென்னா, கோல்டு வெல்டிங் ஃபேக்ட். இப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பேஸில் கொண்டு 2 மெட்டல் கிட்ட வச்சோம்னா அது ரெண்டும் ஒட்டிக்குமாமா. ஸோ இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸில் எந்த ஏரும் இல்லாதனால அந்த வினை நடக்கிறதுக்கு எந்த தடை இல்லாதனால அது ரெண்டும் ஒட்டிக்குது. ஆனால் அதே 2 மெட்டலை எர்த்தில் கொண்டாந்து கிட்ட வச்சிங்கன்னா அது ரெண்டும் ஒட்டிக்காது. இது எதனால் நடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்கிறனால அந்த ரியாக்ஷன் நம்ம எர்த்தில் நடக்கிறதில்ல. ஸோ அதனால் ஸ்பேஸில் நடக்குது. இதில் ஆறாவது ஃபேக்ட் என்னென்னா, நம்ம சோலார் சிஸ்டம்லேயே அதிக ஹைட்டான மவுண்டைன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸில் இருக்கிற ஒலிம்பஸ் மான்ஸ் தான். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 21 கிலோமீட்டரா. நம்ம பூமியில் இருக்கிற மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 9 கிலோமீட்டர் தான். ஆனால் அதுதான் நம்ம பூமியிலேயே மிக உயரமான மவுண்டைன். மவுண்ட் எவரெஸ்ட்டை விட 2 மடங்கு ஹைட்டாக இருக்குது மார்ஸில் இருக்கக்கூடிய ஒலிம்பஸ் மான்ஸ் மவுண்டைன். இதில் 7வது ஃபேக்ட் என்னென்னா, நம்ம ஸ்பேஸில் இருக்கிற ஸ்டார்ஸோட கவுண்ட் இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துல இருக்கிற எல்லா பீச்சில் இருக்கிற மண்ணையும் எடுத்து அதை கவுண்ட் பண்ண சொன்னால் அதை நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அன்கவுண்டபுள். அதே மாதிரி தான் ஸ்பேஸில் இருக்கிற ஸ்டார்ஸும் அன்கவுண்டபுளாக இருக்குது. 8வது ஃபேக்ட் என்னென்னா, நாசாவோட ஸ்பேஸ் ஷூட் இருக்கு இல்லையா, அதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $12 கோடி. அதில் 70% காஸ்ட் எதுக்கு போகுதுன்னா, பின்னாடி இருக்கிற கண்ட்ரோல் மாடியோட பில்ட் பண்ணுறக்கே 70% காஸ்ட் செலவு பண்ணுறாங்களாம். ஸோ இதில் 9வது ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1969 மூன் லேண்டிங் நடந்தது இல்லையா. ஸோ அப்போது மனிதர்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அண்டு ரோவரோட பிரிண்ட்ஸ் எல்லாம் இன்னும் அழியாமல் அப்படியே இருக்காமா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 100 மில்லியன் வருஷத்துக்கு அது அழியாமல் அப்படியே இருக்குமா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அட்மாஸ்பியர் இல்லாதனால அங்கே காற்றும் அடிக்காது, மழையும் பெய்யாது. ஸோ அது வந்து அழியாமல் அப்படியே இருக்குமா. இதில் 10வது ஃபேக்ட் என்னென்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற கேலக்ஸியான ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி நம்ம மில்கி வே கேலக்ஸியோட மோத போகுது. ஸோ இது வந்து எப்போ நடக்க போகுதுன்னா, இன்னும் 3.75 பில்லியன் வருஷத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி வந்து நம்ம மில்கி வே கேலக்ஸியை நோக்கி 110 km/s வந்துக்கிட்டு இருக்காமா. ஸோ இதில் 11th ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பேஸில் மிகப்பெரிய ஒரு ஃப்ளோட்டிங் வாட்டரே மிதந்துக்கிட்டு இருக்காமா. அது எவ்வளோ பெருசுன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில் இருக்கிற கடலை விட 140 ட்ரில்லியன் மடங்கு பெருசாக இருக்காமா. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பூமியிலேருந்து 10 பில்லியன் லைட் இயர்ஸ் அதே தூரத்தில் இருக்காமா. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய வாட்டர் சோர்ஸை ஸ்பேஸில் கண்டுபிடிச்ச நிகழ்வாக இருக்குது.
டுவெல்த்து ஃபேக்ட் என்னென்னா, நம்ம மூணு இருக்கலையே அது வந்து முன்னாடி நம்ம எர்த்துலேருந்து பிரிஞ்சு போன ஒரு சிறிய பகுதி தான் அந்த மூணாமா. ஸோ இது எதனால் பூமி சுற்ற ஆரம்பிச்சிருக்குன்னா, பூமியில் இருக்கக்கூடிய கிராவிடேஷ்னல் வேவ்னால் அது வந்து பூமியை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. 13வது ஸ்பேஸ் ஃபேக்ட் என்னென்னா, நீங்கள் ஜூபிட்டர் பார்க்குறப்போ அதில் அதிகமாக பார்க்குற விஷயம் எதுனா அதில் கூடிய ரெட் ஸ்பாட் தான். அந்த ரெட் ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புயல் தான் அந்த ரெட் ஸ்பாட். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 300 வருஷமாக இது நடந்துக்கிட்டு இருக்குது. அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 3 எர்த் அளவு இருக்காமா. இப்போ வந்து ஆக்சுவல் சைஸை விட 8000 மைல்ஸ் கம்மியாக இருக்காமா. ஸோ இது வந்து மேபி எக்ஸ்டெண்டும் ஆகலாம், இல்லை சின்னதாகவும் ஆகலான்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ 14th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில் மழை எப்படி பெய்யுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டராக பெய்யும். அதே வீனஸில் பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட்டாக பெய்யுமாமா. அதே சர்டன் அண்ட் ஜூபிட்டரில் பார்த்தீங்கன்னா மழை எப்படி பெய்யும்னா டைமண்டாக மழையாக பெய்யுமாமா. அதுவும் அந்த பாதி நேரம் மட்டும்தான் டைமண்டாக இருக்குமாமா. ஃபஸ்ட்டு அது வந்து மீத்தேனில் ஸ்டார்ட் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும்போது அந்த பிளானட்டில் இருக்கிற அதிக அழுத்தம் வந்து அந்த மீத்தேனை வந்து ப்ரெஷர் பண்ணுறதுனால அது டைமண்டாக மாறுது. ஸோ அந்த டைமண்ட் இன்னொரு கோரை அடையும் போது அங்கே இருக்கக்கூடிய அதிக அழுத்தம் அதை இன்னும் மெல்ட் ஆகிக்கிறமாமா. ஸோ அது நடு வழியில் மட்டும்தான் அது டைமண்டாக இருக்குமா. ஸோ இதில் லாஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில் இருக்கிற அண்டார்டிகாவை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1820 வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய யுரேனஸ் எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1781 வருஷமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டார்டிகாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.